அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முபாரக் அலி, எம்எஸ் இயற்கை தேனீ பண்ணை, கோணுலாம்பள்ளம், தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம். யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இது என்னுடைய 40வது பதிவு. எம்எஸ் இயற்கை தேனீ பண்ணையில் முதலாக தேன் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ இப்போ பதிவு செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இது தேன் பதப்படுத்துகிற முறை. ஒரு 80% தேனும் 20% தண்ணியும் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முறையில் அந்த தண்ணியை ஆவியாக நம்ம வெளியேற்றுறோம். ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று வச்சு, அது நடுவில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சு, அந்த சின்ன பாத்திரத்தில் தேனை ஊற்றுறோம். இந்த 2 பாத்திரமும் ஜாயிண்ட் ஆகாமல் அந்த உள்ளே என்ன செய்கிறோன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி வைக்கிறோம். 2 பாத்திரமும் ஒன்றா ஒட்டக்கூடாது. அந்த சென்டரில் உள்ள அந்த பாத்திரத்தில் எவ்வளோ நம்ம தேன் வைக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கணும். தண்ணி ஊற்றி வச்சு அந்த சிம்மை ஒரு மீடியமாக வைக்கணும். மீடியமாக எரிய வைக்கணும். அப்படியே லேசாக அது கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த தேனில் அந்த அழுக்கெல்லாம் மேலே வரும். தண்ணி அப்படியே ஆவியாகி வெளில போயிடும். அழுக்கெல்லாம் மேலே வரும். அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கொதிக்க வைக்காமல் மீடியமாக செய்யணும். இந்த பதப்படுத்தப்பட்ட அந்த தேனை ஒரு வடிகட்டுறோம். வடிகட்டி அதில் உள்ள அழுக்கை எடுத்து மேலே அந்த தேனை சுத்தமாக்குறோம். வடிகட்டிய அந்த தேனை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோம். அதை வடிகட்டி அதில் உள்ள அழுக்கெல்லாம் சுத்தமாக எடுத்தாச்சு. சுத்தப்படுத்தப்பட்ட அந்த தேனை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி துணியை மேலே சுற்றி கட்டி வைக்கிறோம். சூடு ஆறுற வரைக்கும் அப்படி இருக்கணும். அது அந்த பாத்திரத்து மேலே ஒரு மூடி போட்டு மூடக்கூடாது. இந்த வேர்வை தண்ணி அந்த மூடி மேலே பட்டு அது அப்படியே அந்த தேன் உள்ளே அப்படியே படும். அதனால் அந்த துணியை சுற்றி நம்ம கட்டி வைக்கிறோம். இதை ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு நல்லா ஆற வைக்கிறோம். அது ஆறியதும் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்கணும். இது நல்லா ஆறிடுச்சு. சூடு ஆறிய அந்த தேனை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி அதை வைக்கிறோம். எம்எஸ் இயற்கை தேனீ பண்ணையில் சுத்தமான தேன் ரெடி.